Good morning to your 10th students. சயின்ஸில் 10th லெசன் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸில் எல்லா லெசன் முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் 9 லெசன் நடத்திருக்காங்க. நம்ம 10th லெசன் இப்போ என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க பாடத்தில் பார்க்கலாம். ஒரு எளிமையான பாடம் தான். டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், அதில் பார்ட் 1 இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்து நெக்ஸ்ட் பார்ட் 2 பார்ட் 3 அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். மிக எளிமையான பாடம். இதில் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸாக என்ன கொடுத்துருக்காங்க, இந்த லெசன் முடியும் போது நமக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதா லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸாக இருக்குது. அந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸாக கொஞ்சம் பார்த்துடலாம். இன்ஃபர் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன், வெவ்வேறு விதமான டைப்ஸில் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். acquire knowledge about combination reaction and skill to perform a combination reaction using quick lime and water. அதாவது இந்த வினைகளுடைய காம்பினேஷன் எப்படி இருக்க பற்றி நாலேஜை தெரிஞ்சுக்கலாம். அவருடைய ரியாக்ஷனுடைய ஸ்கில் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுட்ட சுண்ணாம்புல தண்ணீர், லைம் வாட்டர், அந்த மாதிரி சுட்ட சுண்ணாம்புல தண்ணீரை ஊற்றும் பொழுது அது முழுவதுமாக ரியாக்ட் பண்ணி ஒரு மில்க் மாதிரி அது சேஞ்சஸ் ஆகும். ஏன்னா CO2 கார்பன் டை ஆக்சைடு அது மாதிரி அதை சேஞ்ச் பண்ணும். அதை நம்மளாம் சோதனை மூலமாகவே செஞ்சு பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை அண்ட் டிஃபரன்சியேட் பிட்வீன் த ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸ், மீளக்கூடிய மீளாத வினைகளை பற்றி பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் த ரிவர்சிபிள் ரியாக்ஷன் அக்கரிங் அட் த ஈக்குலிபிரியம் ஸ்டேட், அந்த திரும்பக்கூடிய மீளக்கூடிய வினைகள் ரிவர்சிபிள் எஃபெக்டோடைய சமநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லிஸ்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஸ்டேட், அந்த சமநிலையுடைய பண்புகளை பார்க்கலாம். டிஃபைன் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன், இந்த வினைகள் நடக்குது பாருங்க, அந்த வினையுடைய வேகத்தை நம்ம என்ன பண்ணலாம், வரையறை செய்யலாம். ரேட் ஆஃப் ரியாக்ஷன் டிஃபைன் அப்படின்னா அதோடைய வினையோட வேகத்தை நம்மளால் வரையறுக்க முடியும். இந்த ரியாக்ஷன் எவ்வளோ என்ன நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம என்னலாம் இந்த பாடத்தில் கண்டுபிடிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த டிபெண்டன்ஸ் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஆன் கான்சன்ட்ரேஷன், டெம்பரேச்சர் அண்ட் கேட்டலிஸ்ட். அதாவது ஒரு வினை நடக்கிறதுக்கு வினையூக்கிகளாக, கேட்டலிஸ்ட்னா வினையூக்கிகள் நடக்கும்போது அதோடைய செறிவு, அடர்த்தி, அதோடைய நம்ம என்ன வினைகளை சேர்க்குறோமா, வெப்பப்படுத்துகிறோமா அல்லது வெப்பத்தை எடுக்கிறோமா, இதெல்லாம் ஒரு வினைகளை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை பற்றி இதை கண்டுபிடிக்கலாம். அடுத்து டிஃபைன் pH, அடுத்தது இந்த pH வேல்யூனா என்ன, இந்த pH வேல்யூ வச்சு ஒரு அமிலமா காரமா ஆசிட் பேஸை கண்டுபிடிக்கலாம். அடுத்து கார்லேட் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் pH வித் நியூட்ரல் ஆசிட் அண்டு பேஸ், நேச்சர் ஆஃப் அக்வா அண்ட் சொல்யூஷன்ஸ், ஒவ்வொரு திரவங்கள் அது வாட்டர் தன்மை பெற்றிருக்கா, அமிலத்தன்மை பெற்றிருக்கா, காரத்தன்மை பெற்றிருக்காங்கிறத இந்த pH வேல்யூ வச்சு சொல்கிறது. நடுநிலைத்தன்மை பெற்றிருக்கா, அமிலத்தன்மை பெற்றிருக்கா, காரத்தன்மை பெற்றிருக்காது அந்த ஹைட்ரஜன் அயனி செறிவு வச்சு சொல்கிறது தான் அந்த pH, ஹைட்ரஜனுடைய அயனி செறிவு. அந்த ஹைட்ரஜன் அயான்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெகக்னைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் pH இன் எவ்ரிடே லைஃப், ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நாளுமே இந்த pHங்கிற வேல்யூ நமக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர், அதாவது இந்த அயனியோட இந்த நீரோடைய அயனி பெருக்கத்தை வச்சு அதை நம்ம ரியாக்ஷனை விளக்க போகிறோம். நீரின் அயனி பெருக்கத்தை பற்றி விளக்க போகிறோம். இதெல்லாம் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸாக இருக்குது. சும்மா இன்ட்ரோடக்ஷன் தான், வாங்க பாடத்தில் போகலாம். இன்ட்ரோடக்ஷன். as you know from your earliest studies, a chemical reaction involves breaking of old chemical bonds and formation of new chemical bonds. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா பழைய கெமிக்கல் பாண்ட்ஸ்லாம் என்னாகும், ப்ரோக்கன் ஆகி நியூ கெமிக்கல் பாண்ட் என்னாகும், ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ என்னாதுன்னா அந்த கெமிஸ்ட்ரி ஒத்து போகுதுன்னு சொல்லுவாங்கல்ல, கேள்விப்பட்டீங்களா, டான்ஸ் ஆடமும் சொல்லுவாங்கள்ல. என்னென்னா ரெண்டு பழைய பொருள் சேரும் பொழுது அதோடைய பாண்டு என்னது, ஒன்னோட ஒன்று நிறைய பாண்டு, நியூ பாண்டை ஏற்படுத்தி புதுசாக ஒரு பொருளை கொடுக்கும். அதான் கெமிக்கல் ரியாக்ஷன். அதாவது ரெண்டும் பர்ஃபெக்டாக சேர்ந்துச்சுன்னா புதுசாக ஒரு பொருள் உண்டாகும். அதான் கெமிக்கல் ரியாக்ஷன். அதோட மாதிரி சொல்கிறாங்க நல்லா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்கிறாங்களா, அதான் ரீசன். அப்போ என்னது, பழைய பாண்டு என்னாகும், புரோக்கன் ஆகி நியூ கெமிக்கல் பாண்ட் ஒரு உற்பத்தி ஆகும்.
This change may happen spontaneously or it may be baselated by external force or energy. புதிய விசையோ அல்லது புதிய ஆற்றலோ உருவாகும். Chemistry is all about chemical reactions. In your day-to life, you could observe many chemical reactions. நடைமுறையில் அவ்வளோ chemical reaction நடந்துக்கிட்டே இருக்கு, நம்ம அப்சர்வ் பண்ணணும். A clear understanding of this reaction is essential in order to manipulate them for the sake of human லைஃப் அண்ட் என்வரன்மெண்ட். மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே சுற்றுப்புற சூழ்நிலை எல்லாத்தையும் என்ன ஆகுது, இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ கெமிஸ்ட்ரி மெயின்லி ஃபோக்கஸஸ் ஆன் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். அப்போ கெமிஸ்ட்ரி என்னது, இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணி அமைந்திருக்கிறது. லெட் அஸ் ட்ரை டு ஃபைண்ட் த ஆன்சர் ஃபார் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ். சில கொஸ்டின் நம்ம கேட்டால் இந்த கெமிஸ்ட்ரி எவ்வளோ முக்கியம்னு நம்மளால் உணர முடியும். யூ நீட் எனர்ஜி டு பிளே, வாக், ரன் or to perform various physical activities. Where do you get the energy from? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், விளையாடுறோம், ஓடுறோம், நடக்கிறோம், அடுத்து உடல் திறன் சார்ந்த சில செல்களை செய்கிறோம். அதுக்கெல்லாம் ஆற்றல் எங்கேருந்து வருது, நீங்கள் யோசிச்சது உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. யோசிச்சிருப்பீங்க. சாப்பிட்றோம், அது என்ன ஆகுது, டைஜஸ்ட் ஆகி எனர்ஜியாக கிடைக்கிது, அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவு டு பிளான்ட்ஸ் க்ரோ அண்ட் கெட் தர் ஃபுட். அடுத்து தாவரங்கள் எவ்வாறு வளருது, அது எப்படி உணவு பெறுதுன்னு நம்ம யோசிச்சிருக்கோமா, அதுவும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை பண்ணுது. அதாவது அந்த ஃபோட்டோசிந்தசிஸ், லைட்டு, சன்லைட்டு அந்த பிளான்ட்ஸில் உள்ள லீவ்ஸில் உள்ள குளோரோஃபில்லை வச்சுக்கிட்டு அது எனர்ஜியை ஸ்டார்ஜை ப்ரொடியூஸ் பண்ணுது, அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஒவ்வொரு பிளான்ட்டுமே கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு அந்த ஸ்டார்ச்சை என்ன பண்ணுது, ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ என்ன, ஸ்டார்ஜும் சர்க்கரையும் ஆக்சிஜனும் வெளில வரும், அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஹவு டூஸ் ஏ கார் மூவ் யூஸிங் ஃபியூல். ஒரு கார் வந்து நம்ம ஃபியூல் போட்டாலும் எப்படி இயங்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அது அந்த பெட்ரோல் டீசல் எரிக்கப்பட்டு அது ஹீட் எனர்ஜியை அந்த என்ஜினுக்கு கொடுத்து அது டர்பைன் சுற்றி என்னது நம்மளால் கார் இயங்க வைக்க முடிகிறது, அதுவும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான். அடுத்து பாருங்க, why does iron rust on its exposure to water or air? நீர் அல்லது காற்றோட, அந்த ஈரக்காற்றோட ஒரு இரும்பு என்ன பண்ணுது, வினைபுரிந்து துருப்பிடிக்குது. எப்படின்னா, அந்த ஈரக்காற்றில் உள்ள ஆக்சிஜன் இரும்போட வினைபுரிந்து FeO இரும்பு தூளை என்ன ஆகுது, ஃபார்ம் ஆகி அது துருப்பிடிச்சு இரும்பு அரிக்கப்படுகிறது, அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான். அதை தடுக்க தான் என்ன பண்ணுவோம், நம்ம பெயிண்ட் அடிப்போம். இப்போ இது எல்லாத்துலேயுமே என்னது, எல்லாமே என்ன நடக்குது, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. யூ கெட் எனர்ஜி ஃப்ரம் த டைஜஷன் ஆஃப் த ஃபுட் யூ ஈட். சாப்பிட்றதுனால எனர்ஜியை பெறுறோம். பிளான்ஸ் க்ரோ ஆஃப் ஐ அப்சார்விங் நியூட்ரிஷன்ஸ் ஃப்ரம் த எர்த் அண்ட் கெட் த ஃபுட் பை ஃபோட்டோசிந்தசிஸ். ஒளிச்சேர்க்கை மூலம் தாவரங்கள் உணவை பெறுகிறது. த கம்பஸ்டிஷன் ஆஃப் ஃபியூல் மேக்ஸ் த கார் டு மூவ். கம்பஸ்டிஷன் அப்படின்னா என்னென்னா, கம்பஸ்டிஷன்னா உள்ளுக்குள்ளே அந்த எரிபொருள் எரிக்கிறது. அதாவது உள்ளுக்குள்ளே எரிபொருள் எரிவதனால தான் என்ன ஆகுது, அந்த ஹீட் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகி இன்ஜினுக்கு போய் அந்த பருச்சக்கரங்களை சுத்த வச்சு நம்ம கார் இயங்குது. அதான் நம்ம சொல்லுவோம் கியர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் கம்பஸ்டியன் அப்படின்னு போட்டிருக்கு, அந்த எரிக்கப்படுதுன்னு அர்த்தம், சரிங்களா. அடுத்து ஆக்சிடேஷன் அயன் காஸ் ரஸ்டிங். ரஸ்டிங்கில் துருப்பிடிக்கிறது. இந்த ரஸ்டிங்குக்கு என்ன காரணம் அப்படின்னா ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன்னா ஆக்சிஜன் போய் என்னது அதோட சேர்றது, ஆக்சிஜனேற்ற வினைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிடேஷன் ஆஃப் அயான் காசஸ் ரஸ்டிங். நம்ம இரும்பு துருப்பிடிக்கிறதுக்கு காரணமே இந்த ஆக்சிடேஷன் தான். ஸோ எல்லாமே என்னது, கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ ஆல் திஸ் ப்ராசஸ் ஆர் கெமிக்கல் சேஞ்சஸ். The material which undergo changes are converted into some other new materials. இது எல்லாமே வினை புரியும் போது புதிய மெட்டீரியலை குடிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பை burning petrol and the hydrocarbons present in are converted into carbon dioxide and water. எரிபொருள் அந்த கம்பஸ்டேஷனில் நடக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரோகார்பன் வந்து எரிக்கப்படுது. ஹைட்ரஜனும் கார்பன் சேர்ந்தால் ஹைட்ரோகார்பன், வேற ஒன்றும் இல்லை. ஹைட்ரஜன் பாண்டும் கார்பன் பாண்டும் அதிகமாக இருக்கும், ஹைட்ரஜன் கார்பன் அதிகமாக இருக்கும். அது எரிக்கப்பட்டு என்ன கிடைக்குது, கார்பன் டை ஆக்சைடு CO2வும் H2O வாட்டரும் கிடைக்கும்.
In this chapter, let us discuss the nature and types of chemical reactions. இன்னும் பாடமே நம்ம ஸ்டார்ட் ஆகலை. இந்த பாடத்தில் இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். What happens during a chemical reactions? ஒரு வேதிவினை நடைபெறும் பொழுது நிகழ்வது என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். In a chemical reaction, the atoms of the reacting molecules or elements are rearranged to form new molecules. ஒவ்வொரு மாலிகுலில் உள்ள ஆட்டமும் மாலிகுலும் சேஞ்சஸ் ஆகி புதிய எலமெண்ட் என்னாகும் உருவாகும். Old chemical bonds between atoms are broken and new chemical bonds are formed. ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்களில் உள்ள பழைய ஓல்டு கெமிக்கல் பாண்ட்ஸ் உடஞ்சி நியூ கெமிக்கல் பாண்ட்ஸ் என்னாகும் ஃபார்ம் ஆகும் உருவாகும். பாண்ட் பிரேக்கிங் அப்சார்ப் எனர்ஜி. பாண்ட் உடையும் பொழுது எனர்ஜி அதை அப்சார்ப் பண்ணிக்கிறோம். வேரஸ் பாண்ட் ஃபார்மேஷன் ரிலீசஸ் எனர்ஜி. பாண்டு புதுசாக ஃபார்மேட் ஆனால் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். ஒரு வினை நடக்கும்போது என்ன நடக்கும் பாருங்க. கெமிக்கல் ரியாக்ஷன், த ஆட்டம்ஸ் ஆஃப் த ரியாக்டிங் மாலிகூல்ஸ் ஆர் எலமெண்ட்ஸ் ஆர் ரீஅரேஞ்ச்டு டு ஃபார்ம் நியூ மாலிகூல்ஸ். புதிய மாலிகுல் வரும்போது இப்போ என்னது புதிய ஆட்டமும் புதிய மாலிகுலும் என்ன ரீஅரேஞ்ச் ஆகி நியூ மாலிகூல்ஸை கொடுக்கும். அடுத்து பழைய கெமிக்கல் பாண்ட்ஸ் உடஞ்சி புதிய கெமிக்கல் பாண்ட் உருவாகும். பாண்டு உடையும் போது எனர்ஜி அப்சார்ப் பண்ணிக்கிறோம். பாண்டு ஃபார்மேஷன் ஆகும்போது எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். இதெல்லாம் என்ன நடக்கும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கக்கூடிய மாற்றங்கள். ஹவ் ஆர் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆர் ரெப்ரசன்டட்? நம்ம வேதிவினைகளை எப்படி குறிப்பிடுறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. when methane reacts with oxygen, ஒரு மீத்தேன் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணுன்னு வச்சுக்கிறேங்க. It forms carbon dioxide and water. ஒரு மீத்தேன் ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணி கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் கொடுக்குது. How can you represent these reactions? It can be written as a word equations as shown in below. எழுத்தில் சொல்கிறோம் நம்ம எப்படின்னா மீத்தேன் ப்ளஸ் ஆக்சிஜன் gives கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். பெரும்பாலும் நம்ம இப்படி சொல்கிறது கிடையாது. நமக்கு என்னது அதுக்குரிய வேதியியல் குறியீடுகளை தான் நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். பட் திஸ் ஈக்குவேஷன் டஸ் நாட் கிவ் த கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் அண்ட் த ப்ராடக்டன்ஸ். அதாவது ரியாக்டன்னா லெஃப்டில் உள்ளது, ஏரோ மார்க்கு லெஃப்டில் உள்ளது ரியாக்டன்ஸ், ஏரோ மார்க்கு ரைட்டில் உள்ளது ப்ராடக்டன்ஸ். நம்ம கெமிக்கலுடைய அந்த குறியீடுகளை பயன்படுத்தாமல் இருக்கிறோம். It is represented by a chemical equation. In the chemical equation, the chemical of the reaction are represented by the chemical formula. Formulas are பயன்படுத்தல. The compounds are elements which undergo reactant are shown to the left of an arrow, and the compounds formed the products are shown to the right of the arrow. The arrow indicates the direction of the reaction. Thus the reaction can be written as என்னது இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க்கு லெஃப்டில் உள்ளது ரியாக்டன்ட் வினைப்படக்கூடிய பொருள்கள், இந்த ஏரோ மார்க் ரைட்டில் உள்ளது ப்ராடக்டன்ஸ். அது ரெண்டு ரியாக்ட் பண்ணி என்னத்தை கொடுக்குது அப்படி நியூ மெட்டீரியல் கொடுக்குதா அதுதான் இங்கே ரைட்டில் எழுத போகிறோம். இதை நம்ம வெறும் வேர்ட்ஸை சொல்லாமல் ஃபார்முலாஸ் படி சொல்ல போகிறோம். அந்த ஃபார்முலாஸில் அந்த கெமிக்கல் எலமெண்டோடைய அந்த வேதியியல் குறியீடுகளை நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். இப்போ என்னது நிறையா அந்த தனிமங்களுடைய பெயர்கள், இப்போ ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஓ, கார்பன் டை ஆக்சைடு CO2 என்ன இப்போ மீத்தேன CH4, அதோடைய வேதியியல் குறியீடுகள் அந்த சிம்பிள்ஸை தான் நம்ம என்ன பண்ணணும் பயன்படுத்தணும். ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் என்ன சிம்பிள் அதை நம்ம என்ன பண்ணுவோம் இதில் நம்ம நோட் பண்ணுவோம். ரியாக்ஷன் கேன் பி ரிட்டன் as follows. என்ன இருக்குன்னு பாருங்கள். CH4 மீத்தேன் ப்ளஸ் O2 gives CO2 ப்ளஸ் H2O. இந்த ரியாக்ஷனுமே சும்மா நார்மலாக இருக்கும், ஆனால் சரியான ரியாக்ஷன் கிடையாது. ஏன்னு பாருங்களேன், ஹைட்ரஜன் 4 இருக்கா, இங்கே பாருங்கள் 2 தான் இருக்குது. அடுத்து இங்கே C1 இருக்குது, இங்கே 1 இருக்குது.
ஆக்சிஜன் இங்கே எத்தனை இருக்குது? 2 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்குது, 3 ஆக்சிஜன் இருக்குது. இது நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி நெய்தர் கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்டுங்கிற மாதிரி மாஸ் நெய்தர் கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்டு. நம்மளால் இந்த பொருண்மை மாறா விகிதி அப்படிங்கிற மாதிரி பொருண்மை அழியா விதின்னு ஒரு விதி இருக்குது. அதாவது என்னென்னா நம்மளால் ஒரு மாசை ரீ அரேஞ்ச் தான் பண்ண முடியுமே தவிர நம்மளால் என்ன முடியாது, புதுசாக உருவாக்கவோ அல்லது அழிக்கவோ முடியாது. பாருங்களேன், சொல்லியிருப்பாங்க பாருங்கள். பட் திஸ் இஸ் also an incomplete chemical equation because the law of conservation of matter, அதாவது பொருண்மை அழியா விதி, status that the matter cannot be created or destroyed. ஒரு நிறைகளை நம்மளால் உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, மாற்றத்தான் முடியும். அப்போ இங்கே உள்ள மொத்த நிறையும் இங்கே உள்ள மொத்த நிறையும் சமமாக இருக்கணும், அல்லது அந்த கொஞ்சம் நிறைக்கு ப்ராடக்டில் கம்மியானால் அந்த நிறை என்ன மாறி இருக்கணும், எனர்ஜியாக மாறி இருக்கணும். இங்கே 10 கிலோனா இங்கே 10 கிலோ, 20 கிலோனா 20 கிலோ தான் இருக்கணுமே தவிர இங்கே 10 கிலோ இருக்குது, இங்கே 9 கிலோ இருக்குன்னா மிச்சம் 1 கிலோ எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிருக்கணும். அப்போது ஆனால் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாமல் இங்கே உள்ள மொத்த நிறையும் இங்கே குறைவாக இருந்தால் அது இன்கம்ப்ளீட். அது மாதிரி நடப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. You cannot create new atoms by a chemical reaction. ஒரு வேதிவினையில் புதிய பொருளை உருவாக்குறோம், ஆனால் எந்த ஒரு புதிய ஆட்டத்தையும் நம்மளால் உருவாக்க முடியாது, கிரியேட் பண்ண முடியாது. In contrast, they are rearranged in different ways by a chemical reaction to form a new compounds. நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் புது காம்பவுண்ட் உருவாக்குறோம், ஆனால் அதோடைய மாஸை உருவாக்க முடியாது, புது ஆட்டங்களை உருவாக்க முடியாது, ரீஅரேஞ்ச் தான் பண்ண முடியும். So in a chemical equation the number of atoms of the reactants and that of the products must be equal. சரிங்களா? ரியாக்டனோட மாசும் ப்ராடக்டோட மாசும் எப்போதும் ஈக்குவலாகவே இருக்கும். The number of hydrogen and oxygen atoms in the reactants and the products are not equal. This reaction the reactionல ஈக்குவலாக இல்லாமல் இருக்குது. அப்போ ஈக்குவல் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும் பார்ப்போம். In the given equation balancing the number of atoms, the following equations can be obtained. CH4 plus 2O2 gives CO2 plus CH2. இப்போ சாமா இருக்கும் பாருங்க. இதில் என்னது, CH4 ஒரு கார்பன் 4 ஹைட்ரஜன் இருக்குங்களா. அப்போ இங்கே 4 ஹைட்ரஜன் பாருங்க, H2 into 2H2னா 2 4 ஹைட்ரஜன் வந்துருச்சு. இங்கே 4 ஆக்சிஜன் இருக்குது பாருங்க, 2O2 அப்படின்னா 2 4 ஆக்சிஜன். அப்போ இங்கே 2 ஆக்சிஜன், இந்த 2O 4 ஆக்சிஜன். அப்போ இங்கே 2 ஆக்சிஜன், மொத்தமாக 4 ஆக்சிஜன் கிடச்சிருச்சு. அப்போ ஒரு கார்பனு 4 ஹைட்ரஜன், இங்கே 2 ஹைட்ரஜன், இந்த ஒரு 4 ஹைட்ரஜன் கிடச்சிருச்சு. 2 ஆக்சிஜன், இந்த 2 into 2 4 ஆக்சிஜன் ரியாக்டில் இருக்குது. அப்போ ப்ராடக்டில் இந்த ஒரு 2 ஆக்சிஜன், இந்த ஒரு 2O 4 ஆக்சிஜன் கிடச்சிருச்சு. அப்போ இப்படி இந்த மாதிரி இந்த 2 போட்ட உடவும் இங்கே 2H2 போட உடவும் தான் என்ன ஆகுது, இந்த ரியாக்ஷன் போட்ட உடனே தான் என்ன ஆகுது, இந்த ரியாக்ஷன் ஈக்குலிபிரியம் ஆகுது. இதோடைய என்னது எல்லா லாஸையும் ஒபே பண்ணுது. இதுக்கு என்ன பேர், ஈக்குவேட் பண்ணியிருக்கிறோம். Further, the chemical equation provides information on the physical state of the substance under the conditions under which the reaction takes place. என்னது இதோடைய பிசிக்கல் என்ன ஸ்டேட் கண்டுபிடிக்கலாம். என்ன ஒன்றும் இல்லைங்க, பிசிக்கல் ஸ்டேட்னா அது லிக்விடில் இருக்கா, சாலிடில் இருக்கா, கேஸில் இருக்கா, அக்வாவில் இருக்கா, எதுன்னு பார்க்குறது தான். இங்கே பாருங்கள், CH4G அப்படின்னா கேஸ், 2O2G கேஸில் இருக்குது, CO2G கேஸில் இருக்குது, 2H2O வாட்டர் எப்படி இருக்குது, கேஸ். அப்போ எல்லாமே கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ சப்போஸ் இந்த 2H2O எல் போட்டது எனக்கு லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் 2H2O பக்கத்தில் எஸ் போட்டிருந்தாங்கன்னா இந்த இடத்துல அது ஐஸாக இருக்குது, சாலிடாக இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ அதோடைய பிசிக்கல் ஸ்டேட்டையும் நம்ம ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் என்ன பண்ணலாம், நம்மளால் சொல்ல முடியும். இங்கே பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் இஸ் த சிம்பிளிஃபைடு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ கெமிக்கல் ரியாக்ஷன் விச் டிஸ்கிரைப்ஸ் த கெமிக்கல் காம்போசிஷன், physical state of the reactants and the products and the reaction conditions. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் பேலன்ஸ் பண்ணும்போது சிம்பிளாக என்ன பண்ணலாம், அது என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அது என்ன பிசிக்கல் ஸ்டேட்டில் இருக்குன்னு சொல்கிறது தான் என்னது, அதில் இது ரியாக்டன்ட் சொல்லலாம், ப்ராடக்டன்னே சொல்லலாம். ஓகேங்களா? சும்மா இந்த பாடத்தை பற்றி சும்மா ஒரு அறிமுகம் தான் இந்த கிளாஸில் பார்த்துருக்கோம். அடுத்து இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இப்போ ஒரு 2 பக்கத்துக்கு நடத்தியிருக்கிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்ன பண்ணுங்கள், இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நன்றி, வணக்கம்.